Taste the Daily. தருமபுரி மாவட்டத்தில் பேருந்து நிலையம் மேற்கூரை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. மல்லாபுரம் பேருந்து நிலையத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 50 லட்சம் மதிப்பீட்டில் பேருந்து நிலையத்திற்கு புதிதாக மேற்கூரை அமைக்கும் பணியினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஜமைக்கா நாட்டில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட நெல்லையைச் சேர்ந்த இளைஞரின் குடும்பத்தினருக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா நேரில் ஆறுதல் தெரிவித்தார். மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் ஜமைக்காவில் பணிபுரிந்து வந்த நிலையில் தீவிரவாதிகளால் சுடப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது வீட்டிற்கு நேரில் சென்ற அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அப்போது மாணவரணி மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டி, ஐடி விங் மாவட்ட செயலாளர் சம்சுல் சுல்தான் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள மருத்துவ கழிவுகளை கொட்டுவதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்தில் விளைநிலங்கள் அளிக்கப்பட்டு வீட்டு மனைகளாக மாறி வருவதை கண்டித்து புகைப்படங்களுடன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விளைநிலங்கள் வீட்டு மனைகளாக மாறி வருவதால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள மருத்துவ கழிவுகளை கொட்டுவதற்கு கண்டனம் தெரிவித்த விவசாயிகள் கேரள அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நஞ்ச நிலங்களை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தனியார்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு பிளாட்டுகளாக மாற்றுக்கு தடையில்லா சான்று கொடுக்காங்க. இது அப்பட்டமான விதிமீறல், விவசாயத்தை அழிக்கிற செயல்களை அரசு அதிகாரிகள் செய்யறாங்க. தொடர்ந்து மனு கொடுத்துட்டு இருந்தோம். இந்த மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால இன்னைக்கு நடக்கிற நிலைமையை பிளக்ஸா அடிச்சு விவசாய கூட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் கவனம் இருக்க காட்டியிருக்கோம். இந்த விவசாய கூட்டத்தை நாங்க புறக்கணிக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அதிமுக ஊராட்சி மன்ற தலைவரின் முயற்சியால் 13,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. தண்டலச்சேரி ஊராட்சியில் அதிமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்த் முயற்சியில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்போடு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த புதிய கட்டிடத்தை இன்று ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்த் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். சிவகங்கை நகரமன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கவுன்சிலரை திமுக நகரமன்ற தலைவர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகரமன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கவுன்சிலர் மகேஷ் தனது வார்டு பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தராமல் நிதியை தேவையற்ற பணிகளுக்கு ஒதுக்கீடு செய்வதாக குற்றம் சாட்டி கேள்வி எழுப்பினார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக நகரமன்ற தலைவர் துரை ஆனந்த் கவுன்சிலர் மகேஷை தாக்கினார். கூட்டணி கட்சி உறுப்பினரையே திமுக நகரமன்ற தலைவர் தாக்கியிருப்பது ஆளும் கட்சியினரின் அராஜகத்தை அப்பட்டமாக வெளிக்காட்டுவதாக மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நில அளவை அலுவலர்கள் சங்கம் சார்பில் தற்செயல் விடுப்பு போராட்டம் நடைபெற்றது. அரியலூர் வட்டாட்சியர் அலுவலக நுழைவாயிலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தகுதியுள்ள நில அளவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிடவும், உதவி இயக்குனர், கூடுதல் இயக்குனரின் பணிகளையும் கடமைகளையும் மண்டல துணை இயக்குனர், இணை இயக்குனர் ஆகியோருக்கு மாற்றும் நடவடிக்கையை திறனற்ற ஸ்டாலின் அரசு கைவிட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் காஞ்சிபுரம், திண்டுக்கல், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நில அளவை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காத்திருந்து
திருப்பத்தூர் மாவட்டம் உதயேந்திரம் பேரூராட்சி மற்றும் கோவிந்தாபுரம் ஊராட்சியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். உதயேந்திரம் பேரூராட்சிக்குட்பட்ட பாரதி நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் சாலைகள் மற்றும் சிறு மின்விசை பம்ப் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆபத்தான முறையில் கால்வாயை கடக்க வேண்டியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ரெட்டிமோட்டூர் கிராமத்தில் இருந்து வெளியிடங்களுக்கு செல்லவும் விவசாய நிலங்களுக்கு செல்லவும் பொதுமக்கள் முருக்கம்பட்டு வேலஞ்சேரி ஏரி வரவு கால்வாயை தாண்டி சென்று வருகின்றனர். தற்போது முருகம்பட்டு ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் கால்வாயில் அதிக அளவில் தண்ணீர் செல்கிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் போதும் தாங்கள் ஆபத்தான முறையிலேயே பயணம் செய்வதாக கூறும் பொதுமக்கள் தங்களுக்கு தரைப்பாலம் அமைத்து தர தீயசக்தி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.